ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது டஃப் தமிழ்நாட்டி. நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் வித் மீமர்னு நம்ம ஃப்ரெண்டு சேனல் தாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ கேட்டிருந்தான், அவனே மேக் பண்ணி தடான்னு. ஸோ அவனுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ தாங்க மேக் பண்ண போகிறோம். அவனோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காய்ஸ். ஸோ அவனையும் நம்மளை சப்போர்ட் பண்ண மாதிரி அவனையும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வருது காய்ஸ். அதை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். டெலகிராமில் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க காய்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வச்சு நம்ம பிக்சார்ட்டில் தாங்க எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே ஆட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டுன்னு வரும். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அவன் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா லோகோவாக மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் இருக்குன்னு பாருங்க, கட் அவுட்டுன்னு இருக்கும் கைஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மனுஷனை மட்டும் அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போய் மனுஷனை மட்டும் கிராப் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். கிராப் பண்ணே டிக் கொடுத்துருங்க கைஸ். டிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க கைஸ். சேவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு போங்க. கீழே பார்த்தீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு இருக்கும், அதில் இந்த ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க கைஸ். கிளிக் பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ மேக் பண்ண போகிறோம். மிஸ்டர் கேமிங் வித் மீம்பர்னு. ஃபஸ்ட்டு நம்ம கேமிங் வித் மீம்பர்னு போட்டுடலாம். கேமிங் வித் மீம்பர்னு போட்டாச்சு கைஸ். அப்புறம் என்ன ஃபாண்ட்டு நீங்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சார்ட்டில் இருக்காது கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க கைஸ். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பிக்சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுனா ஏரமாக இருக்குங்க சைடில் க்ரீன் கலரில். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும் கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபாண்ட்ஸ்ன்னு கொடுங்க கைஸ். ஏன்னா ஆட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அது வந்துடும் கைஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃப்ரீ நெட் வேம்பயர் வார்ஸ் அதுதாங்க யூஸ். நம்ம அந்த ஃபாண்ட்டை வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் பிளாக் வச்சுக்கோங்க கைஸ். அமௌண்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுக்கோங்க, 100 வச்சுக்கோங்க ஸ்ட்ரோக்ஸில். வச்சோடனே பார்த்தீங்கன்னா இதையும் சேவ் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் ஆகிடுச்சு காய்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருங்க. டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கொடுங்க காய்ஸ். ஆட் ஃபோட்டோ கொடுத்தோன்னே அந்த லோகோ விடுங்க. இந்த கட் பண்ணி வச்சுருப்போம்லாங்க, அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருசாக நம்ம வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா க்ராப் கொடுத்துக்கலாம். க்ராப் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான சைஸில் நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும் கைஸ். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ஸில் தாங்க வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜிக் கொடுத்துக்கோங்க. மேஜிக் கொடுத்தோன்னே அண்டர்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு திருப்பி அதை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 80 வைக்கணுங்க கைஸ். 80 வச்சோன்னே நீங்கள் திருப்பி டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் எஃபெக்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக்காக இதுன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா அதையும் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே திருப்பி இங்கே 3 டாட் மாதிரி இருக்குங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 50% வச்சுக்கோங்க, 51% வச்சுக்கோங்க கைஸ். திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே பார்டர்னு இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5% வச்சுக்கோங்க. பிளாக் கலர் மாற்றிக்கோங்க கைஸ்.
பிளாக் கலர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் டிக் கொடுத்துருங்க. திருப்பியும் பார்டர் தொடுங்க கைஸ். ஏன்னா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7 வச்சுக்கோங்க கைஸ். 7 வச்சு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. ஏன்னா கரெக்டான சைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கொடுங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதையும் கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க கைஸ். கரெக்டான அளவில் க்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த லோகோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ராப் கொடுக்கணும் கைஸ். க்ராப் கொடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் வச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் வித் மீமர்னு இருக்கிறத கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் கைஸ். இதோட பார்டர் நம்ம வச்சுருப்போம், அது ஒழுங்காக தெரியாது கைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா திரும்பி இதில் இருக்க பார்டர் கொடுத்து பிளாக் கலர் நல்லா தூக்கி வச்சுக்கோங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துடுச்சு. டிக் கொடுத்துனே பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடும் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேமிங் வித் மீமர் இருக்கும் கைஸ். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நீங்கள் வைக்கணும். இப்போ நம்ம இந்த பிளாக் கலர் ஆட் பண்ணிடலாம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணுங்க கைஸ். இந்த பிளாக் கலரை பார்த்தீங்கன்னா பாதியாக க்ராப் பண்ணுங்க கைஸ். க்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருங்க. கீழே வச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடுங்க கைஸ். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க கைஸ். நான் சேவ் ஆயிடுச்சு கைஸ். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் லோகோவில் பார்த்தீங்கன்னா 2 கலர் நீங்கள் சூஸ் பண்ணணும். எங்கள் லோகோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ரெட்டும் உங்கள் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படி ஃபிட் கொடுத்துருங்க. ஃபிட் கொடுத்தோடனே நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு இந்த இதை அப்படி கிராஸாக வச்சுக்கோங்க கைஸ். ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். இதையும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டேன் கைஸ். இப்போ ஆட் ஃபோட்டோ கொடுங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் ஏற்கனவே உங்கள் லோகோ எடுக்கணும் கைஸ். லோகோ எடுத்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க கைஸ். ஜூம் பண்ணி கீழே வச்சுன்னா இப்படி வைக்கணும். இது கொஞ்சம் வச்சுங்க தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி நீங்கள் கம்மி பண்ணிடுங்க கைஸ். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஃபோட்டோவை திருப்பி ஆட் பண்ணணும். ஆட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுருங்க கைஸ். இப்படி வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. லோகோ ரெடி ஆகிடுச்சு கைஸ். இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டாப் 5 தமிழனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் வித் மீமரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது அந்த சேனலோட லிங்க்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.